மக்கள் அனைவருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேச போகிறோம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். அது போக இளைஞர்கள் யாராச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, இப்போ இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எனக்கு பிடிக்கல, எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியல் தலைமையில் நான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு பதவியை பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு தருவோம். அதனால் இப்போவே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா புதிய முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிப்பில் இருந்து அரசியலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சராக ஆகிட்டாருன்னே கூட சொல்லலாம். சரி, இப்போ அவர் என்ன சொல்லி வந்தார்? நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு தானே சொல்லி வந்தார். எல்லாருக்குமே அதுதானே நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் புதிய கட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 இடங்களில் ஜெயிச்சா கூட வெறும் பார்த்தீங்கன்னா 5 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் யார்கிட்ட கையேந்துறாரு? காங்கிரஸோட கையேந்துறாரு. சரி, காங்கிரஸ் கையேந்துறாருன்னு கூட சொல்லலான்னு வச்சிங்கன்னா கூட்டணியோட. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறது தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகனை கூட எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, காங்கிரஸ் என்னடா பண்ணிச்சு, அப்படி என்னடா பண்ணிச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். காங்கிரஸ் பண்ண ஊழல்களையும், காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு எதிராக பல கொடூர செயல்களை பண்ணியிருக்கு. அதுக்கு துணையாக நின்றது தான் காங்கிரஸ். நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கனாலே தெரியும். புதுசாக வந்தவங்களும் ஒரு சில பேருக்கு தெரியாது. காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல்கள் பண்ணியிருக்குங்க. அதில் முதல் ஊழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். 1.76 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்கு. அதோட நம்ம நாட்டோட இயற்கை வளங்களில் ஒன்று நிலக்கரி சுரங்கம். அதில் எவ்வளோ தெரியுமா கொள்ளையடிச்சிருக்காங்க காங்கிரஸ்? 1.86 லட்சம் கோடி. மிகப்பெரிய இந்தியாவிலே இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல்னு கூட சொல்லலாம். அது போக பார்த்திங்கன்னா காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில் நல்லா முன்னுக்கு வரணும் இல்லையா? ஆனால் அதில் கூட ஊழல் பண்ணியிருக்காங்க. 70,000 கோடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 3 ஊழல்கள் பண்ணாங்க இல்லையா? கோடி கணக்கில் அதை கூட விட்டுருங்க. இன்னொரு பண்ண ஒரு மோசமான ஊழல் எது தெரியுமா? நம்ம நாட்டை பாதுகாத்து நம்ம நாட்டுக்காக உயிரே விட்ட இராணுவ வீரர்கள் கார்கில் போரில் இறந்துட்டாங்க. அவங்களோட மனைவிகள் விதவை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி தரணும் அப்படின்றது ஒரு நல்ல திட்டம். அது காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. ஆனால் அந்த வீடு கூட ஒழுங்காக கட்டித்தரலைங்க. சரியாக, அதாவது போரில் இறந்து போன வீரர்களோட மனைவி பார்த்திங்கன்னா சரியாக யாருக்கும் அந்த வீடு போய் சேரல. அதை யார் திரும்ப எடுத்துக்கிட்டா? அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளுமே பாதி பேர் அந்த வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. முறையாக பார்த்தீங்கன்னா போரில் இறந்து போன வீரர்களோட குடும்பங்களுக்கு அந்த வீடு ஒழுங்காக போய் சேரல. இதுலேயும் ஊழல் பண்ணியிருக்காங்க. சரி, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்களில் பார்த்தீங்கன்னா கொன்னதுக்கு முக்கியமான ஒரு பேக் போனாக இருந்தது இந்த காங்கிரஸ் தான். இலங்கையில் பார்த்தீங்கன்னா கொடூரமாக அப்பாவி இலங்கை தமிழர்கள் கொன்னாங்க இல்லையா? அதில் அதிகமாக இந்திய அரசு தான் ஆயுதங்களை கொடுத்து அதாவது இலங்கை அரசுக்கு அதிகமாக உதவி பண்ணது. அது எல்லாருக்குமே தெரியும். அது எவிடன்ஸ் கூட இருக்குன்னே கூட சொல்லலாம். இது குற்றப்பத்திரிக்கையில் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி. நீங்கள் பிபிசி டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையில் அதிபர் இருக்கா இல்லையா ராஜபக்ஷே, அவர் இந்த போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவரோட வாக்குமூலம், இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், தமிழர்கள் எல்லாரும் அழிச்சிட்டோம், இதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சது இந்திய அரசுன்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ் தான். அப்போ கூட நம்ம கொஞ்சம் கெத்தாக நினச்சிக்கலாம். என்னென்னா, அவரால் தனியாக இருந்து தமிழர்களை ஜெயிக்க முடியல. இந்திய அரசோட கூட்டணி வச்சு தான் அவர் தமிழர்களை கொண்டு இருக்காரு. அப்போ அதுக்கு உறுதுணையாக இருந்தது யார்? காங்கிரஸ் தான். இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு துரோகம் பண்ண காங்கிரஸ். ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தா கூட அவர் எப்போவுமே காங்கிரஸோட கூட்டணி வைக்கணுன்ற அந்த நிலைப்பாடோடு தான் இருந்தார். ஏன் அவருக்கு தெரியாதா? காங்கிரஸ் எப்பேற்பட்ட ஊழல் பண்ண கட்சி, தமிழர்களுக்கு துரோகம் பண்ண கட்சி. அப்படிப்பட்ட கட்சியோட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுருக்காரு. இது தமிழர்களுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா விஜய் அவர்கள்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் மனசாட்சி யங்ஸ்டர்ஸ் நீங்களே யோசிங்க. நீங்கள் நெட்டில் பாருங்கள். இப்போ நம்ம கிட்டலாம் மொபைல்ஸ் இருக்குது. இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு என்னென்ன காரணன்றதை பாருங்கள். இப்படிப்பட்ட ஊழல் பண்ண ஒரு கட்சி, தமிழர்களுக்கு துரோகம் பண்ண ஒரு கட்சி, தமிழர்களை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த கட்சி காங்கிரஸ், அதோடு பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சுருக்காரு. இவர் என்ன சொன்னார்? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கோன்னு சொன்னார். இவர் ஒன்றும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எதுவும் வரவே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே காங்கிரஸோட தான் திமுக கூட்டணி வச்சுருக்கு. சரி, இப்போ காங்கிரஸோட இவர் தானே கூட்டணி வச்சுருக்காரு. இப்போ எப்படி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் என்ன மாநில கட்சியாக? தேசிய கட்சி தானே. அப்படிப்பட்ட ஊழல் பண்ண கட்சியோட இவர் கூட்டணி வச்சுருக்காருன்னா அப்போ யார் துரோகம் செஞ்சவங்க சொல்லுங்கள்? இவரும் தமிழர்களுக்கு இப்போ துரோகம் பண்ண மாதிரி தானே ஆகிடுது. நீங்கள் சொல்ல, எத்தனையோ சிறு சிறு கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில்.
அதோட கூட்டணி வைக்கலாமே. ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸோட கூட்டணி அதே நிலைப்பாடோடு தான் இருந்தார். அப்போ யார் உண்மையிலே துரோகம் பண்ணுறாங்க? இவரை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்களுக்கு இவரும் துரோகம் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மக்களே. இவங்க வந்து பதவி ஏற்றுட்டாங்க, சரி ஓகே. தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சராக ஒரு பதவி ஏற்றுட்டார். இவரோட ஊழல்கள் இன்னும், அதாவது நினச்சி பாருங்கள், இப்போ ஜெயிச்சவங்க எல்லாருமே ஊழல் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. ஊழல் பண்ண கட்சியோடு தான் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன ஊழல் பண்ணாமல் இருக்க போகிறாங்க? இவங்க பண்ணுற ஊழல் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மாதம் 2500 ரூபா அனைத்து பெண்களுக்கும் இலவசமாக பேர் வந்து திட்டம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீர்திட்டம். இது போக பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம். இந்த கவர்ச்சியான திட்டங்களை கொடுத்துட்டு ஏற்கனவே தமிழ்நாடு நிதி சுமை, கடன் சுமையில் அதிகமாக இருக்குது. இது கொடுக்கறது மூலிமா தமிழ்நாட்டில் இன்னும் விலைவாசி அதிகரிக்க போகுது. எப்படியும் சரி, இவங்க இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சிட்டு இவங்க எவ்வளோ கொள்ளடிச்சாலும் அது வெளியே தெரியக்கூடாது, நம்ம பேர் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. கவர்ச்சி இலவச திட்டங்கள். இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு பதிலாக எத்தனையோ கல்வி திட்டங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணலை. நினச்சி பாருங்கள், எப்படியும் இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவங்க எல்லாருமே சேர்ந்து, இவங்களோட எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க போகிறாங்க. மேலும் மேலும் கடன் சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நிச்சயம் நீங்கள் தான் இளைஞர்கள் பாருங்கள் எப்படிப்பட்டலாம் பேச்சு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அரசியலில் வந்து ஜெயிக்கணும்னா எப்படி வேணால் என்ன வேணால் மாறலாம். அதனால தான் சொல்கிறேன், சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுங்க. நான் இந்த மாதிரி பல அரசியல் தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களும் வருங்காலத்தில் ஒரு அரசியலில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கோம். அந்த இயக்கத்திற்கு நீங்கள் உறுப்பினராக சேருங்க. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு இளைஞரணி தலைவராகவோ இல்லை மாவட்ட செயலராகவோ நீங்கள் வந்து ஆகலாம். வீடியோ கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. இந்த எந்த கட்சியுமே வேணாம், நம்ம ஒரு இயக்கமாக இருக்கணும், ஒரு மாணவர்கள் ஒரு இளைஞர்கள் இயக்கமாக இருக்கணும், வருங்காலம் தமிழ்நாடு நம்மளோட கையில் இருக்கணும், மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இயக்கத்தில் சேருங்க. வீடியோ கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. உங்களோட மாற்றம் என்னன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கில் சேர்ந்து நம்ம இயக்கத்தில் மெம்பர் ஆகிடுங்க. மேலும் பல விஷயங்கள் நம்ம பேசலாம். நன்றி.